வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். உலகின் பழமையான பாரம்பரியமான கலையாகவும் நமது தற்காப்பு கலைகளின் தாய்க்கலையாகவும் இருப்பது சிலம்பாட்டம் எனப்படும் சிலம்பக் கலை. இது இந்தியாவின் தென் தமிழ்நாட்டில் தோன்றிய நல்ல உடற்பயிற்சிக்கான அற்புதமான கலையாகும். அன்று காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்கான வேட்டைக்காகவும் அங்குள்ள கொடிய விலங்குகளிடம் இருந்து தங்களை காத்து கொள்ளவும் நீண்ட கம்புகளை பாதுகாப்பிற்காக பயன்படுத்தினர். அதன் செயல்பாடுகள் மூலம் உருவானதுதான் சிலம்பம் எனும் இந்த தற்காப்பு கலை. நாளடைவில் இந்த சிலம்பம் போர்க்கலையாக மாறி தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பரவியது. இந்த அற்புதமான சிலம்ப கலையை இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் கண்டு மிரண்டனர். சிலம்பத்தின் அடிமுறையை நேரில் பார்த்து அச்சமடைந்து அவர்கள் அதனை தடை செய்தனர். அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு நமது முன்னோர்கள் சிலம்பக்கலை பாதுகாப்பு நமக்கு அவசியம் என்பதை உணர்ந்து கொஞ்சம் மாற்றங்களுடன் கோவில், திருவிழா போன்ற பொது விழாக்களில் மக்களை மகிழ்விக்கும் வகையில் அலங்கார சிலம்பாட்டமாக உருவாக்கினர். அதில் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, சுருள்வாள் வீச்சு, தீப்பந்த வீச்சு, வேல்கம்பு, மான் கொம்பு விளையாட்டு என பல்வேறு வகையான விளையாட்டுகளாக உருவாக்கினர். அவற்றை தங்களது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தனர். அதன் பிறகு கிராமம், நகரம் என அனைத்து பகுதியிலும் உயிர் பெற்ற சிலம்பக்கலை மக்களிடம் அதீத வரவேற்பை பெற்று சிறந்த உடற்பயிற்சியுடன் கூடிய தற்காப்பு கலையாக வளர்ந்தது. அதைத் தொடர்ந்து சிலம்பாட்டக்கலை மாணவர்களுக்கு போட்டி வைத்து அதன் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வுகளும் தொடர்ந்தன. தமிழ் சினிமாவிலும் இந்த கலை முக்கிய இடம் பிடித்து மக்களை மேலும் ஈர்த்தது. இந்த நிலையில் 1980ஆம் ஆண்டு அன்றைய தமிழக முதல்வராக இருந்த மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் சிலம்பக்கலை தமிழக விளையாட்டுத் துறையில் இடம்பெற்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்றது. படிப்படியாக தமிழகம் முழுக்க பரவி 1990களில் மாவட்டம் தோறும் சிலம்ப போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகள் தனித்திறமையில் சிலம்பம், ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு மற்றும் சிலம்பம் சார்ந்த வாழ்வீச்சு, மான்கொம்பு, சுருள்வாழ்வீச்சு போன்றவற்றை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. வேகமான வளர்ச்சி காரணமாக இந்த சிலம்பாட்ட கலை பள்ளி விளையாட்டாக அகில இந்திய பள்ளி விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பிலும் சேர்க்கப்பட்டு அதற்குரிய சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகையும் வழங்கும் வாய்ப்பு உருவானது. அவை மாநில அரசு மற்றும் மத்திய அரசுகளின் சார்பில் வழங்கப்பட்டன. சிலம்ப கலையை கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு திட்டத்தில் 2019ஆம் ஆண்டு மத்திய அரசு சேர்த்தது. ஆனால் இன்று வரை அதற்குரிய போட்டிகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது புதிய சிலம்ப அமைப்புகள் உருவாகி மாநில போட்டி, மாவட்ட போட்டி, தேசிய போட்டி என பல்வேறு போட்டிகளை நடத்துவதோடு சாதனை நிகழ்ச்சி அல்லது குழு போட்டி என பல வகையில் விளையாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றன. ஆனால் சிலம்ப கலைக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் திறமையான ஆசான்கள் வருத்தத்தில் உள்ளனர். அதே நேரம் மலேசியாவில் 1990களில் தொடங்கப்பட்ட சிலம்ப விளையாட்டு போட்டி முறைகள் மிகச் சிறப்பான விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு விளையாடப்பட்டு வருகின்றன. மேலும் சர்வதேச போர்க்கலை சிலம்பம் என்ற ஒரு அமைப்பின் நிறுவனர் முரளிதரன் தலைமையில் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் மூலமாக விதிமுறை விளையாட்டுகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி வருகின்றனர். சிலம்ப கலை வரலாற்றில் முதல் முறையாக மலேசிய நாட்டின் மெலாக்கா மாநிலத்தில் மிகச் சிறப்பான ஒரு குருகுலமான உண்டு உறைவிட பள்ளி 3 மாதம், 6 மாதம் மற்றும் ஓராண்டு பயிற்சிகளை அதற்குரிய கட்டணத்துடன் மாணவர்களுக்கு அளிக்கிறது. அதனால் அந்த மாணவ மாணவியர் எதிர்கால இளைஞர்கள் என பலரும் சிறந்த போர்க்கலையான சிலம்பாட்ட கலையை கற்றுக்கொள்ள முடியும். மலேசியாவின் மலேக்கா மாநிலத்தில் அதற்கான முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வரும் மார்ச் 14ஆம் தேதி மாலை 7:30 மணி முதல் முன்னிரவு 11:30 மணி வரை மறவர் காவலர்கள் என்ற அமைப்பின் சார்பில் போர்க்கலை நிலத்திற்கான நிதி திரட்டும் கலை இரவு விழா மலேசியாவின் மெலேக்காவில் உள்ள LTP ஜசினில் நடக்கிறது. இந்த செய்தி உலகில் உள்ள சிலம்ப சகோதரர்கள் மற்றும் சிலம்ப உறவுகள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியானதாகும். அதில் மலேசியாவின் பல்துறை அரசு அதிகாரிகள், சிலம்ப ஆசான்கள் மற்றும் தொலைக்காட்சி, திரைப்பட கலைஞர்கள், தொழிலதிபர்கள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்தியாவில் இருந்து உலக சிலம்ப ஆசான்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்த சங்கத்தின் செயலாளரும் சென்னை செங்குன்றம் சீபா ஆதித்தனார் சிலம்ப கலைக்கூட தலைவருமான சிலம்பச் செம்பல் கலை முதுமணி R முருகக்கனி ஆசான் கலந்து கொள்கிறார். மேலும் விஜய் டிவி புகழ் நடிகர் புகழ் உள்ளிட்ட பலரும் அந்த கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிலம்ப கலைஞர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிக்க உள்ளனர். சிலம்ப விளையாட்டில் மட்டுமே கண்ணுக்கு தெரியாத காற்றையும் கிழிக்கும் வேகத்தில் வீரர்கள் கம்பு சுற்றுவதை பார்த்து ரசிக்கலாம். அந்த விழாவில் சிலம்ப உறவுகள் ஒன்று கூடி வென்று காட்ட நம்ம செய்தி சேனல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.
உலகெங்கும் வாழ்கின்ற சிலம்ப சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்முடைய பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பம் மலேசியாவிலே சர்வதேச போர்க்கலை சிலம்பத்தின் சார்பாக மறவர் காவலர்கள் போர்க்கலை நிலநிதி கலை இரவு என்று ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட கலைஞர்கள் மட்டுமல்லாது இந்தியாவிலிருந்து உலக சிலம்ப ஆசான்கள் ஒருங்கிணைந்த சங்கத்தின் சார்பாக முருகக்கணி ஆசானாகிய நானும் டிவி புகழ் நடிகர் அவர்களும் கலந்து கொள்கிறோம். தமிழன் பாரம்பரிய விளையாட்டான இந்த சிலம்பம் உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக அதற்கென்று ஒரு குருகுலம், அதற்கென்று ஒரு பாசறை அமைத்து அதிலே நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 6 மாதம் 3 மாதம் என்று உண்டு உறைவிட பள்ளியாக பிரம்மாண்டமான முறையிலே ஒரு கட்டிடம் உருவாகிறது, ஒரு அரங்கம் உருவாகிறது. இதற்கான வேலையிலே போர்க்கலை சிலம்பம் அமைப்பின் சார்பாக மலேசியாவில் உள்ள மெலாக்கா மாநிலத்தில் எல்டிபி ஜெஷின் அரங்கிலே ஒரு மாபெரும் கலை விழா நடைபெற இருக்கிறது. பல்வேறு கலைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள். சிலம்பத்திற்கு ஒரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கான ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டிலே மலேசியாவில் உள்ள அனைத்து சிலம்ப சொந்தங்களும் அனைத்து மக்களும் மட்டுமல்லாது உலகின் பல்வேறு பகுதியிலிருந்தும் சிலம்ப சொந்தங்கள் வர இருக்கிறார்கள். நாங்களும் இந்தியாவிலிருந்து வருகிறோம், உங்களை சந்திக்கிறோம். மார்ச் 14ஆம் தேதி நடக்கின்ற இந்த மாபெரும் நிகழ்ச்சியிலே நேரில் உங்களை நான் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.